பாருங்க, முதலாவதா இருக்கு ஷெட்யூல் ஃபைல் வெரிஃபையர் டூல். ஷெட்யூல் ஃபைல் வெரிஃபையர் டூல் அண்டு இருக்குது. டவுன்லோட்ஸுக்குள்ள டூல்ஸில் போனமெண்டால் இருக்குது. அப்போ இந்த டூல்ஸை நாங்கள் டவுன்லோட் பண்ணுவோம். இந்த டூலை டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து இந்த டூலை நீங்கள் சி டிரைவில் வையுங்க. மற்ற கம்ப்யூட்டர் வேற ஏதாவது டிரைவில் வச்சிங்கன்னா டிஇயில் வச்சிங்கன்னா சில நேரம் அது ரன் பண்ணாது. அப்போ சி டிரைவில் இந்த டூல்ஸை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. நாங்கள் டூல்ஸை டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து சி டிரைவில் இன்ஸ்டால் பண்ணி வைப்போம். இது உங்களுக்கு ஈஸியாக செய்வீங்க. டூல்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு கொண்டு வந்து நாங்கள் சி டிரைவில் போடுவோம். ஓகே தானே? நாங்கள் ஸ்க்ரீனுக்கு இந்த வழியில் வந்துட்டா சில நேரம் உங்களுக்கு தெரியாது. அப்போ டூல்ஸை கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யுங்கண்டா இந்த உங்களோட சி டிரைவில் கொண்டு வந்து கொடுங்க. அந்த வெட்ரைசேஷன் நாங்க பார்க்கணும். கிளாஸ் அந்த ஆன்லைன் பேஸ் வரணும். உங்களுக்கு அக்கவுண்ட் சர்வீஸால ஃபோல்டரை மியூட் பண்ணுங்க. கிளாஸ் இன்னைக்கு டெக்ஸ்ட் அப்லோட் பண்றது. சிவதர்சன் எல்லாரையும் மியூட் பண்ணினா உங்களுடைய அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. ஓகே, இதில் பாருங்க, அந்த ஷெட்யூல் ஃபைல் வெரிஃபையர்ன்ற அந்த இதில் ஒரு டூல்ஸ் ஒன்று இருக்குது. நாங்கள் டவுன்லோட் பண்ணதில் இதை கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யுங்கோண்டால் சி டிரைவில் கொண்டு வந்து போடுங்க. சி டிரைவில் போட்டுட்டீங்க என்றால் உங்களுக்கு அந்த ஷெட்யூல் ஃபைல் வெரிஃபையர் உங்களோட கம்ப்யூட்டருக்கு வந்துடும். ஏன் நாங்கள் இந்த ஷெட்யூல் ஃபைல் வெரிஃபையர் பார்க்குறோம்னா நாங்கள் அந்த ஃபார்ம் ஷெட்யூல் 1 இல்லாட்டி ஷெட்யூல் 3 ஃபில் பண்ணினது சரியோன்னு செக் பண்ண வேணும். என்னடா எரரோட இதண்டி விட்டோம்டா அப்லோட் பண்ணி விட்டோம்னால் அங்கே எங்களுக்கு எரர் காட்டி கொண்டு இருக்கும். எங்களோட ரிட்டர்ன் அக்செப்ட் பண்ணப்படாது. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பாருங்க, அந்த ஷெட்யூல் ஃபைல் வெரிஃபையர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஷெட்யூல் ஃபைல் வெரிஃபையர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகியிருக்குது. இதில் நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த பேய் இல்லாட்டி அபிட் ஷெட்யூல் வெரிஃபையர் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. 2ஆவதாக இருக்கிற ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை தான் நாங்கள் கிளிக் பண்ண வேணும். இதில் கிளிக் பண்ணதுக்கு பிறகு பாருங்க, இதில் மேலே ஃபைல் டைப் பண்ணு கேட்குது. இந்த ஃபைல் டைப்பில் கொண்டு போய் நாங்கள் அபிட்டின் ஷெட்யூல் 1 வெரிஃபை பண்ண போகிறோம். அப்போ அபிட்டின் ஷெட்யூல் 1ன்றதை இதில் கொடுக்குறோம். பீரியட் கோட் கேட்குது. பீரியட் கோட் சொல்றது எந்த இயர்
உங்களுக்கு அந்த வெரிஃபையர் டிஸ்ப்ளே ஆகுதா? டவுன்லோட்டுக்குள்ள நிக்குது. ஓகே, இப்ப டிஸ்ப்ளே ஆகுதா? இதுல பாருங்க, இந்த முதலாவது ஃபைல் டைப் பண்றதுல கொண்டு வந்து நாங்கள் பேய் இல்லாட்டி ஹேபிட் ஷெட்யூல் 1 கொடுக்குறோம். ஷெட்யூல் 1 வெரிஃபை பண்றேன்டா, ஷெட்யூல் 2 ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3 ஷெட்யூல் 3. இப்போ நாங்கள் ஷெட்யூல் 1 ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ ஷெட்யூல் 1 கொடுக்குறோம். இதுல பீரியட் கோட் கேட்குது. எந்த இயருக்கு நாங்கள் கொடுக்க போறோமோ அந்த இயர். இப்போ நாங்கள் செக் பண்ண போறது 23, 24க்கான இந்த இதைத்தான் நாங்கள் ரிட்டர்னை தான் இந்த ஷெட்யூலை தான் நாங்கள் செக் பண்ண போறோம். அப்ப அதை கொடுத்துட்டோம். அடுத்த இங்க ப்ரௌஸ்ல போய் எங்க அந்த ஃபைலை நாங்கள் சேவ் பண்ணி வச்சோமோ அந்த ஃபைலை காட்ட வேணும். நாங்கள் இந்த ஃபைல் ஏற்கனவே நாங்கள் அந்த ஷெட்யூல் 1 டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி நாங்கள் அதை நாங்கள் எங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த இடத்தை நாங்கள் காட்ட வேணும். அந்த ஃபைலை நாங்கள் காட்ட வேணும். ஓகே, இப்போ எங்களுக்கு வராது அந்த ஃபைல். என்னன்னு சொன்னால், ரைட், நாங்கள் இந்த ஃபைலை சேவ் பண்ணி இருக்கிறோம். சேவ் பண்ணிட்டும் வரையில்லை, எங்களுக்கு அங்கே டிஸ்பிளேக்கு இந்த ஃபைல் காட்ட இல்லை. என்னன்னு சொன்னால், அபிட் ஃபோல்டருக்குள்ள காட்டப்பட்ட மாதிரி இருந்தது. அது என்னது? அப்ப இந்த ஃபைலுக்கு நாங்கள் நேம் கொடுக்க வேணும். எப்படி என்று சொன்னால், எங்கிட்ட டின் நம்பர் கொடுக்க வேணும். அந்த ஃபைலை நாங்கள் சேவ் பண்ணிக்கல எப்படி நாங்கள் செய்ய வேணும் என்று சொன்னால், எங்கிட்ட அந்த டின் நம்பரை கொடுக்க வேணும் முதலாவது. இதுக்கு பிறகு ஒரு அண்டர்ஸ்கோரை போட்டு என்ன ஃபைலை நாங்கள் சப்மிட் பண்ண போறோம், எந்த டேக்ஸுக்குரிய ஃபைலை சப்மிட் பண்ண போறோம்னு கேட்குது. அதுக்கு நாங்கள் அபிட் கொடுக்குறோம். இது எல்லாருக்குமே காமன் தான். அந்த டின் நம்பர் மட்டும்தான் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். உங்களோட நிறுவனத்தின் டின் நம்பர் வரும். அடுத்தது அபிட் சொல்லி என்ன டேக்ஸுக்காக தான் கொடுக்க போறோம். அப்ப அபிட் கொடுக்குறோம். இதுக்கு பிறகு ஒரு அண்டர்ஸ்கோரை போடுறோம். எந்த ஷெட்யூல் கொடுக்குறோம், அதாவது ஷெட்யூல் 1 நாங்கள் கொடுத்து அண்டர்ஸ்கோர் எந்த இயருக்கானது கொடுக்க வேணும். 23, 24க்கான ஷெட்யூலை நாங்கள் கொடுக்க போறோம். இது அடுத்தது நாங்கள் என்ன கொடுக்கிறோம் என்றால், நாங்கள் என்ன டேட்டில் இந்த ஷெட்யூலை சப்மிட் பண்ணுறோம் என்றதை நாங்கள் கொடுக்க போறோம். நான் இன்றைக்கு சப்மிட் பண்றபடியால் நான் இதில் 21 ஆகஸ்ட் 2024 போட்டிருக்கிறேன். 21/8/2024 நான் போட்டிருக்கிறேன். இதுக்கு பிறகு இது ஒரிஜினல் ஷெட்யூலா இல்லாட்டி ஏற்கனவே கொடுத்த ஷெட்யூலை ஏதாவது மாற்ற போறோமான்றதை கொடுக்க வேணும். அப்ப நாங்கள் இது முதலாக கொடுக்குற ஷெட்யூல் என்றபடியால் நாங்கள் ஒரிஜினல் இதுல கொடுக்குறோம். அடுத்தது இது என்ன வேர்ஷன், அதாவது நாங்கள் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்றது வார எரர்களை பொறுத்து டிபார்ட்மெண்ட் அடிக்கடி இந்த வேர்ஷனை மாற்றிக்கொண்டு இருக்கும். வேர்ஷன் 1, வேர்ஷன் 2, வேர்ஷன் 3 என்று போய்கொண்டு இருக்கும். அப்ப நாங்கள் எந்த வேர்ஷனான ஃபைலை நாங்கள் டவுன்லோட் பண்றோமோ உங்களோட அந்த ஃபைல்ல கட்டாயம் இந்த வேர்ஷன் இருக்கும். இது வேர்ஷன் 1, 2, 3 உங்களோட அந்த ஃபைல்ல இருக்கும். அப்ப நீங்கள் இதை அந்த வேர்ஷனை கொடுக்க வேணும். இல்லாட்டி நார்மலா V1 கொடுத்தால் வேர்ஷன் 1 கொடுத்தாலும் சரி. அதுக்கு பிறகு இந்த ஃபைலை நாங்கள் சேவ் பண்ண வேண்டிய ஃபார்மேட் இந்த CSV என்ற ஒரு ஃபார்மேட்ல தான் நாங்கள் சேவ் பண்ண வேணும். இந்த CSV என்ற ஃபார்மேட்டா நாங்கள் சேவ் பண்ணினாதான் இதை அந்த சிஸ்டம் ரீட் பண்ணும். அப்ப நாங்கள் இதுல பார்த்தோம்னு சொன்னால், எங்களோட எக்ஸல் ஃபைல்ல பார்த்தோம்னு சொன்னால் கடைசியா பாருங்க கன்வெர்ட் டு CSV என்று இருக்கு.
இந்த கன்வெர்ட் டு சிஎஸ்வி என்று ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நாங்கள் இதை இந்த கன்வெர்ட் டு சிஎஸ்வியில் போய் இதை கொடுத்தோம்னா சிஎஸ்வி ஃபைலாக கன்வெர்ட் ஆகி சேவ் பண்ணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது ஒரு ஆப்ஷன் அதிலே தந்திருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலில் இப்போ கன்வெர்ட் டு சிஎஸ்வி என்று கிளிக் பண்ணினீங்கன்னா இது சிஎஸ்வி ஃபைலாக கன்வெர்ட் ஆகி ஒரு இடத்துல சேவ் ஆகும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வளமையாக எப்படி ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறோமோ ஃபைலில் போய் சேவ் ஆஸில் போய் எங்கே சேவ் பண்ண போகிறோம்னு கேட்குது. நாங்கள் ஒரு இடத்த கொடுக்குறேன். ரைட், ஃபைலின் பேரை கேட்குது. ஃபைலுக்கு நாங்கள் எப்படி பேர் வைக்க வேணுமென்று எங்கள்கிட்ட கேட்குது. அப்போ இதில் நாங்கள் இந்த ஃபைலின் பேரை நேமை நாங்கள் சரியாக கொடுக்க வேணும். எங்களோட ஆஃபீஸின் டின் நம்பர் ஏதோ அந்த டின் நம்பரை நாங்கள் போட வேணும். டின் நம்பரை போட்டு நாங்கள் சேவ் பண்ணினோம்னா தான் இது அங்கால எடுக்கும். அப்போ நான் எங்களோட ஆஃபீஸின் டின் நம்பரை போட்டு நான் உங்களுக்கு சேவ் பண்ணி காட்டுறேன். அப்போ டின் நம்பரை போடுறோம். அடுத்த ஒரு அண்டர்ஸ்கோர் போடுறோம். இதுக்கு பிறகு அபிட்டன்ட் கொடுக்குறோம். அப்புறம் ஒரு அண்டர்ஸ்கோரை கொடுக்குறோம். இதுக்கு பிறகு ஷெட்யூல் 1 கொடுக்குறோம். இதுக்கு பிறகு ஒரு அண்டர்ஸ்கோர் போடுறோம். 23 24 கொடுக்குறோம். அண்டர்ஸ்கோர் இந்தியா டேட்டா கொடுக்குறோம். 21/8/2024 அண்டர்ஸ்கோர். இதுக்கு பிறகு ஒரிஜினலாக இப்போ தான் நாங்கள் முதலாவது ஷெட்யூல் கொடுக்க போறோம். அப்போ ஒரிஜினல் கொடுக்குறோம். இது நாங்கள் டவுன்லோட் பண்ணினது என்ன வேர்ஷன் ஃபைல்ன்றது அந்த அதில் இருக்கு. நான் V1 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுல பாருங்க கீழே சேவ் ஆஸ் டைப் பண்ணி இருக்குது. இந்த டைப்பில் இப்படி கிளிக் பண்ணினீங்கள் என்றால் இதுல நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதுல CSV இந்த பாருங்க இந்த ஆப்ஷன் CSV டெலிமேட்டட் இருக்குது. இந்த CSV டெலிமேட்டட் ஃபார்மேட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி அந்த டைப்பில் சேவ் பண்ணினோம் என்றால் எங்களுக்கு இந்த ஃபைல் CSV ஃபைலா சேவ் ஆகும். இது 2 முறையிலும் செய்யலாம். இப்படி போயும் சேவ் பண்ணலாம். இல்லையா அதுல இருக்கிற கன்வெர்ட் டு CSV ஃபார்மேட் கொடுத்தாலும் கன்வெர்ட் ஆகும். அப்போ நான் இப்போ டெஸ்க்டாப்பில் இந்த ஃபைலை நான் சேவ் பண்றேன். அதை ஃபார்மேட்ல மெயின்டைன் பண்றான்னு கேட்குது. நான் ஜெர்ஸா கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கிற ஃபைலை கட்டாயம் க்ளோஸ் பண்ண வேணும். திருப்பி சேவ் பண்றான்னு கேட்குது. ஏற்கனவே சேவ் பண்ணபடியா தேவையில்லை. நான் நோவா கொடுத்துட்டேன். ஓகேயா? இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இல்லையா நாங்கள் அங்கால போவோம். ஓகே ஓகே போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் அந்த ஷெட்யூல் 1க்கு எப்படி இதை வெரிஃபை பண்ணுறேன்னு பார்க்க போகிறேன். இப்போ ப்ரௌசரில் போய் டெஸ்க்டாப்பில் தான் நான் சேவ் பண்ணினேன். டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணினது எங்களுக்கு காட்டுது. இந்த பாருங்க இந்த எக்ஸல் ஃபைல் ஒன்று எங்களுக்கு காட்டுது. முதல் காட்ட இல்லை, முதல் சேவ் பண்ணதும் இருக்குது. என்னென்னா இது CSV ஃபார்மேட்டில் இல்லாதபடியா முதல் காட்ட இல்லை. இப்போ CSV ஃபார்மேட்ன்றபடியா காட்டுது. இதில் ஓப்பனாக கொடுக்குறேன். ஓகே, இனி இந்த வெரிஃபை என்ற பட்டனை அமர்த்த வேணும். வெரிஃபை கொடுக்குறேன். இதுல எங்களுக்கு அந்த ஃபைல் எடுக்க இல்லை. நினைக்கிறேன் ஐசி நம்பர் கொடுக்க இல்லை, அதுக்கு தான் எடுக்க இல்லை. ஐசி நம்பர் கொடுத்தனால் நான் அந்த V போடாம கொடுத்தனால் என்னண்டா எரர் காட்ட வேணுமெண்டு. நேம் இனிஷியல் போட்டு டாட் பண்ணி நீங்க போல பாருங்க. ஐசி நம்பர் கொடுத்தது அப்புறம் இன்வேலிட்னு சொல்லி வந்தா பிறகு அது சேவ் ஆக இல்லை. அதுல எஸ் NIC நம்பர் வரை இல்லை.
இப்போ திருப்பி ஷெட்யூல் ஃபைல் வெரிவேட்டரில் போய் அந்த ஃபைலை திருப்பி ஒருக்கா காட்ட வேணும். காட்டிட்டேன், வெரிஃபை பண்ணுறேன். திருப்பியும் அதே எரர் வருது. என்னென்றால் என்னட்ட இருக்கிற இந்த சாஃப்ட்வேர் இருக்கு தானே, அந்த டூலை நாங்கள் டெஸ்க்டாப்பில் வைக்க வேணும். டெஸ்க்டாப்பில் வச்சா தான் இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகும். எந்த இருக்கிற இந்த டூல் இப்போ டெஸ்க்டாப்பில் இல்லை. அப்போ அதால் எங்களுக்கு எரர் காட்டுது. நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நாங்கள் அதை கொண்டு வந்து டெஸ்க்டாப்பில் போடுறோம். போட்டுட்டு திருப்பி நாங்கள் அதை திருப்பி ஒருக்கா வெரிஃபை பண்ணுறோம். வெரிஃபை பண்ணால் கட்டாயம் எடுக்கும். அப்போ நாங்கள் இதில் பார்க்க வேணும் கட்டாயம். முதலாவது எங்கள்கிட்ட அந்த வெரிஃபை டூல் வந்து சி டிரைவில் இருக்க வேணும். அடுத்தது ஃபைல் நேம் சரியாக நாங்கள் கோஆர்டினேட் பண்ண வேணும். இந்த ஃபைல் நேம் நான் ஏற்கனவே தந்திருக்கிற அதே மாதிரி நீங்கள் ஃபைல் நேமை கொடுத்தீங்க என்றால் கட்டாயம் எங்கள்கிட்ட அந்த இது ரன் ஆகும். ரன் ஆகினதுக்கு பிறகு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலைன்னு நினைக்கிறேன். இப்போ வேலிடேஷன் பாஸ் வந்துட்டுது. ஓகே தானே? அப்போ நாங்கள் கொடுத்தது சரி. அப்போ இதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒன்று சி டிரைவில் எங்கள்கிட்ட இந்த டூல் இருக்க வேணும். அடுத்தது அந்த ஃபைல் நேம் நாங்கள் சரியாக கொடுக்க வேணும். இது ரெண்டையும் கொடுத்தோம் என்றால் எங்கள்கிட்ட அந்த சாஃப்ட்வேர் சரியாக எங்கள்கிட்ட வேலிடேட் பண்ணோம். இப்போ இதில் நாங்கள் எந்த பண்ணதில் ஏதாவது எரர் இருந்தால், அதாவது வலிவு அது ரீட் பண்ணாது அது நாங்கள் கொடுக்கறது, ஒரு ஐசி நம்பர் கொடுத்தது பிள்ளை, இல்லாட்டி நாங்கள் அந்த கொடுக்க வேண்டிய ஃபார்மேட்டில் நம்பரை கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படி என்று சொன்னால் இதில் கட்டாயம் எங்களுக்கு காட்டும் என்ன எரர் இருக்கின்றதை, ஃபைலில் என்ன எரர் இருக்கின்றதை காட்டும். அப்போ இந்த எரரை போய் திருப்பி நாங்கள் அந்த ஃபைலில் கரெக்ட் பண்ண வேணும். இதை ஓகே கொடுத்தோம் என்றால் இப்போ எங்கள்கிட்ட அந்த ஃபைல் இதுக்கு சரியாக வந்துட்டுது. அப்லோட் பண்ணுறதுக்கு சரியான ஒரு ஃபார்மேட்டுக்கு அந்த ஃபைல் வந்துட்டுது. இந்த இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதுக்காக ஃபைல் ரன் ஆகாமல் இல்லாட்டி எரர் ஏதாவது காட்டி இருக்குதா? விளங்குதானே? ஓகே ஓகே. அப்போ ஃபைல் நேமை நாங்கள் சரியாக கொடுக்க வேணும். எங்கள்கிட்ட டின் நம்பர் ஹேபிட் ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 1 இல்லாட்டி ஷெட்யூல் 3 ஷெட்யூல் 3 23-24 இயர் சப்மிட் பண்ணுற டேட் இது என்ன டேட்டாகவும் இருக்கலாம். நீங்கள் என்ன டேட்டில் சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை கொடுங்க. ஒரிஜினலான ஷெட்யூல் தான் நாங்கள் இப்போ கொடுக்குறோம். அடுத்தது வேர்ஷன் எந்த வேர்ஷனுக்கானதை பாவிக்கிறோம். இவ்வளோத்தை நாங்கள் சரியாக கொடுத்தோம் என்றால் அங்கால இந்த ஃபைல் ரன் ஆகும். ரைட், நாங்கள் இந்த டூல்ஸில் போய் வேலிடேட் பண்ணியும் பார்த்துட்டோம். இந்த ஃபைல் ஓகே. இதுக்கு பிறகு நாங்கள் ஆன்லைனுக்கு போக போகிறோம். ஆன்லைனில் போய் எங்களோட இந்த ரிட்டர்னை நாங்கள் சப்மிட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நான் ஒரு டின் நம்பரை யூஸ் பண்ணி நான் போகிறேன். நீங்கள் உங்களோட டின் நம்பரை யூஸ் பண்ணுங்க. உங்களோட ஆஃபீஸுக்குரிய டின் நம்பரை யூஸ் பண்ணி போய் அதில் ஒருக்கா செய்து பாருங்க.
ஓகே, இதுல நாங்கள் இன்லேண்ட் யூனியன் இதுவரைக்கும் நாங்கள் இன்லேண்ட் யூனியன் சாஃப்ட்வேர்ல அக்சஸ் பண்ண இல்லை. அதாவது நாங்கள் எங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லோக்கின் ஆக இல்லை. கொமனா எல்லாரும் டவுன்லோட் பண்ற மாதிரி டவுன்லோட் பண்ணி எங்களோட ஃபைலை செய்து சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த இ சர்வீஸுக்கு போக போறோம். இ சர்வீஸ்ல அக்சஸ் டு இ சர்வீஸ், இ சர்வீஸ்ல அக்சஸ் டு இ சர்வீஸ் என்ற ஆப்ஷனுக்கு போக போறோம். ஓகே, இது இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் டின் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறபடியே நான் டின் எப்படி ரெஜிஸ்டர் பண்றதை பற்றி சொல்ல இல்லை. இந்த பின் ரிக்வெஸ்ட் பண்றன்றது ஏற்கனவே எங்கள்கிட்ட ஒரு பின் நம்பர் இல்லாட்டி பாஸ்வேர்ட் இல்லை என்றால் நாங்கள் இந்த பின் ரிக்வெஸ்ட்ல போய் ஒரு பாஸ்வேர்டை ரிக்வெஸ்ட் பண்ணலாம். நாங்கள் முதல் ரிக்வெஸ்ட் பண்றோம்னா அது எங்களுக்கு போஸ்ட்ல தான் வரும். ஏற்கனவே நாங்கள் பின் நம்பர் இருந்து அக்சஸ் பண்ணின நாங்கள் எங்களோட இமெயில் அட்ரஸை அதில் அப்டேட் பண்ணினோம்னு சொன்னால் அங்கால நாங்கள் எங்களுக்கு இது சரியா இமெயில் அட்ரஸுக்கு நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணின உடனே எங்களுக்கு வரும். இப்போ இதுல ஒன்று பார்க்க வேணும் பின் நம்பர். பின் நம்பர்ன்றது எல்லார்ட்டும் அதிகமாக இருக்கும். அது டிபார்ட்மெண்ட்டுக்கு உரியது, அது நிறுவனத்துக்குரியது பின் நம்பர். அப்போ நாங்கள் இந்த பின் நம்பரை யூஸ் பண்ணி எங்களோட சாஃப்ட்வேர்ல போய் என்ன செய்ய வேணும்னா 6 ஸ்டாஃபோ அந்த ஸ்டாஃபுக்கு ஒரு அத்தாரிட்டியை கொடுக்க வேணும். ரிட்டர்னை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் சப்மிட் பண்ணுறதுக்கும் ஸ்டாஃபுக்கு நாங்கள் ஒரு அத்தாரிட்டி ஒன்றை கொடுக்க வேணும். அப்போ நான் இது ஆத்தரைசேஷன் ஸ்டாஃப்ன்றதில் போகிறேன். இதில் டின் நம்பரை கொடுக்க வேணும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக வேறொரு ஆளின் ஒரு இதைத்தான் காட்ட போகிறேன். என்னென்னா ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டின் ஆத்தரைசேஷன் எல்லாம் செய்து முடிஞ்சது. அப்போ திருப்பி நாங்கள் அதை செய்யலான்றபடியால் நான் வேற ஒரு டின் நம்பரையும் பின் நம்பரையும் கொடுத்து எப்படி ஸ்டாஃபுக்கு அத்தாரிட்டி கொடுக்குறேன்றதை இதில் காட்ட போகிறோம். ஒரு டின் நம்பரை அடிக்கிறோம். உங்களோட டிபார்ட்மெண்ட் டின் நம்பரை அடித்து பிறகு பின் நம்பரை அடிக்கிறோம். இதுல வர அந்த ஆங்கில எழுத்தை அதே மாதிரி டைப் பண்ணுவோம். இப்ப தான் நாங்கள் முதல்ல எங்கட இன்லேண்ட் யூனியன் சாஃப்ட்வேரை அக்சஸ் பண்ணி இருக்கிறோம். எங்கட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நாங்கள் அக்சஸ் பண்ணி இருக்கிறோம். இதுல பாருங்க மேலே இருக்கிறதுல 3வது ஆப்ஷன் ஆத்தரைசேஷன் இருக்குது. இந்த ஆத்தரைசேஷன்ல உங்கள்கிட்ட அதாவது உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்குரிய டின் நம்பரும் பின் நம்பரும் மட்டும்தான் இருக்குன்றால் இதுல போய் இந்த ரிக்வெஸ்ட் SSIDன்றதை கொடுக்க வேணும். அதாவது ஸ்டாஃபரால் இந்த சிஸ்டத்தை அக்சஸ் பண்ணி அந்த திணைக்களம் சார்பாக இல்லாட்டி அந்த நிறுவனம் சார்பாக வேலை செய்யறதுக்கு ஒரு ஸ்டாஃபுக்கு அத்தாரிட்டி கொடுக்க வேணும். நேரடியா நாங்கள் இந்த டின் நம்பரும் பின் நம்பரையும் வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த ரிட்டர்னை சப்மிட் பண்ண இயலாது. அப்ப இந்த SSID இல்லாத ஆட்கள் ரிக்வெஸ்ட் SSIDல போய் இந்த SSIDயை ரிக்வெஸ்ட் பண்ணலாம். எத்தனை SSID வேணுமென்று போட்டுட்டு எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுக்க போறீங்களோ அத்தனை SSIDயை கேட்கலாம். இது ஏற்கனவே இமெயில் நீங்கள் கொடுத்திருந்தா இமெயிலுக்கு வரும், இல்லாட்டி போஸ்டல்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணினீங்க என்றால் உங்களுக்கு SSID போஸ்ட்ல வரும். இல்லாட்டி இமெயில் கொடுத்திருந்தா இமெயிலுக்கு உடனடியா வரும். இப்ப நாங்கள் இதுல போய் பார்க்க போறோம். இப்ப ஏற்கனவே SSID எடுத்துட்டோம், அந்தபடியா நான் அந்த ஆப்ஷனுக்கு போக இல்லை. இதுல கிரியேட் ஸ்டாஃப் ஆத்தரைசேஷன் இதுக்கு போக போறோம். முதலா செய்யற ஆட்கள் மட்டும். ஏற்கனவே நீங்கள் செய்திருந்தா இதை தேவையில்லை. நீங்கள் முதலா ஒரு ஆன்லைன்ல போய் உங்களோட ரிட்டர்னை சப்மிட் பண்ண போறீங்க என்றால் அதுக்கு முதல் ஸ்டாஃபுக்கு ஒரு அத்தாரிட்டி ஒன்று கொடுக்க வேணும். அப்ப கிரியேட் ஸ்டாஃப் ஆத்தரைசேஷனை கொடுக்குறேன். இதுல கேட்கும் உங்கள்கிட்ட SSID கேட்கும். அப்ப SSID ஏற்கனவே நாங்கள் டிபார்ட்மெண்ட்ல அப்ளை பண்ணி SSID எடுக்க வேணும். எடுத்திருந்தால் நாங்கள் இங்க SSIDயை கொடுக்க வேணும். கொடுத்து சர்ச் பண்ணி பார்க்கிறேன். அப்ப இதுல உங்களோட நிறுவனத்துக்கு என்று சொன்னால் இந்த அபிட் வரும். இந்த நிறுவனத்துக்கு இதுல அபிட் இல்லையன்றபடியா அவங்களுக்கு காட்டே இல்லை. இதுல வளமை எங்கட கவர்மெண்ட் நிறுவனங்கள்ல போய் பார்த்தோம்னா இதுல அபிட் டேக்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு ஆக்டிவா இருக்கும். அபிட்டும் ஸ்டாம்ப் டியூட்டியும் ஆக்டிவா இருக்கும். அப்ப நாங்கள் இதுல கொடுத்துட்டு இதுல நாங்கள் எப்ப இருந்து அத்தாரிட்டி கொடுக்க போறோம். இந்தியில இருந்துட்டா இந்தியில இருந்து கொடுப்போம்.
எப்போ வரைக்கும்ன்றது இப்போ அந்த ஸ்டாஃப் ஆன்சரில் போகும் இல்லாட்டி அப்படி ஒரு தேவை எதுவும் நடக்கலாம்டா ஒரு 1 இயரையோ 2 இயர் டேட்டை நாங்கள் இதில் கொடுக்கலாம். நான் 25 ஏப்ரல் வரைக்கும் கொடுக்குறேன், கொடுத்துட்டேன். இதில் இவர் என்ன செய்ய வேணும்? இவர் ப்ரிப்பேர் பண்ண போறீரா, அப்ரூவ் பண்ண போறீரா? நாங்கள் இன்டர்னல் கண்ட்ரோலுக்காக அப்படி வச்சிருக்கிறதுண்டா ஒரு ஆளுக்கு ப்ரிப்பேர் பையும் இன்னொரு ஆளுக்கு அப்ரூவலும் கொடுக்கலாம். அப்போ இப்போ நாங்கள் கொமனாக ஒரு SSID பாவிக்கிறது என்றால் அதை அப்ரூவலுக்கு கொடுத்து விட்டோம் என்றால் அங்கே அவரே ப்ரிப்பேர் பண்ணி அவரே சப்மிட் பண்ணலாம். அப்போ நான் அப்ரூவ் பண்ணதை கொடுத்து இங்கே சேவ் பண்ணுறேன். ஓகே, அப்போ நாங்கள் இப்போ இந்த ஸ்டாஃப் ஆதரைசேஷன் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு நான் இந்த சிஸ்டத்துலேருந்து லொக் அவுட் ஆகிறேன். ஓகே, இதுக்குள்ள ஏதாவது இதுல எதுவும் முழங்காம இருக்கா? So இந்த அத்தோரைசேஷன்ன்றது அக்கவுண்டனா அல்லது மற்ற ஸ்டாஃப் யாருக்கும் கொடுக்கலாமா? யாருக்கும் கொடுக்கலாம். அது கூட நிறுவனத்தை பொறுத்தது. நீங்கள் அக்கவுண்டனுக்கும் கொடுக்கலாம், இல்லை என்றால் ஸ்டாஃபுக்கும் கொடுக்கலாம். அதுவும் கூட ஸ்டாஃப்ல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை சரியா செய்வினமாட்டு யாரையும் யோசிச்சிங்கன்னா FAO இல்லாட்டி அப்படி ஒரு ஆளுக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். ஆனால் அந்த நிறுவன தலைவரின் பொறுப்பு தான் இதை சரியா சப்மிட் பண்றது. உடனே இப்ப எங்களோட இதன்படி அது கணக்காளருக்கு தானே அந்த டியூட்டி வரும், தான் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அப்ப நீங்கள் உங்களோட நம்பிக்கையை பொறுத்து கணக்காளர் அதை SSID வச்சிருக்கலாம், இல்லைன்னா ஸ்டாஃப்கிட்ட கொடுக்கலாம். அது கூட நிறுவனத்தை பொறுத்தது. ஓகே, இப்ப திருப்பி நான் இ சர்வீஸுக்கு போறேன். இ சர்வீஸ்ல போய் அக்சஸ் டு இ சர்வீஸ், இதுல கோஆபரேட் ஓ பார்ட்னர்ஷிப் டேக்ஸ் பேயர். நாங்கள் கோஆபரேட் இதுக்குள்ள தான் வாரோம், அரசாங்க நிறுவனங்கள். அப்போ கோஆபரேட் ஓ பார்ட்னர்ஷிப் டேக்ஸ் பேயர் என்ற ஆப்ஷன்ல போறோம். ப்ரொசீட் டு லாகின். இதுல எங்கட SSID கொடுக்குறோம். தர்சன் ஒரு கேள்வி போலிருக்கு, கேளுங்க. இருக்கா? ஏதோ கேட்ட மாதிரி இருந்து, இல்லையா மைக் ஆஃப் பண்ணுங்க. ரைட், ஓகே தர்சன் நீங்க ப்ரோசீட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு SSIDக்கு நாங்கள் அத்தாரிட்டி கொடுத்துட்டோம். சார் சொல்லுங்க. உங்களுக்கு டின் நம்பர் இருக்கு, பின் நம்பர் இருக்கு. பின் நம்பர் இல்லாட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த இ சர்வீஸ் பின் நம்பர் உங்களுக்கு இல்லாம இருக்கு, டின் நம்பர் இருக்கு, பின் நம்பர். இந்த இதுல நீங்கள் இல்லைன்னு வெப்சைட்ல போய் இதுல இந்த பின் ரிக்வெஸ்ட் இருக்கு பாருங்க. அது ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு இமெயில் ஒன்று வந்திருக்கு. இமெயில் வந்திருக்கா? அந்த இமெயில் வந்திருக்கு. அதுல இன்கோர்பரேஷன் டேட் என்று சொல்லி கேட்டிருக்கு. அதை என்ன எடுக்கிறது? இன்கோர்பரேஷன் டேட்ல டேட் மந்தும் டேட்டையும் அதை பாஸ்வேர்ட் அடுக்க சொல்லி ஒரு PDF அனுப்பியிருக்கிறாங்க. ஆமா, இதுல நீங்கள் அந்த ரிக்வெஸ்ட் பண்ணின டேட் இருக்கு தானே. இப்ப கவர்மெண்ட் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த இன்கோர்பரேஷன் டேட்ன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கலாதான் தெரியாது. அப்ப நாங்கள் அதுக்கு பார்க்க வேணும். நாங்கள் அந்த ரிக்வெஸ்ட் பண்ணின டேட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எடுக்கும். இன்கோர்பரேஷன் டேட்ன்றது இல்ல, ரிக்வெஸ்ட் பண்ண டேட். நீங்க பின்னுக்கு ரிக்வெஸ்ட் பண்ண டேட் ஓகே சார், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பின் அந்த ஃபைல் ஓபன் ஆகும், அதுல பின் நம்பர் இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். அதுல இந்த இமெயில் வந்து மெட்ச் ஆகுதுல ஒரு மெசேஜ் வருது. உலகல இமெயில் நீங்கள் ஏற்கனவே லாகின் ஆகி உங்களோட இமெயில் அட்ரஸ் சரியா கொடுக்காட்டி உங்களுக்கு நீங்கள் அந்த இமெயில் அட்ரஸ் ஆப்ஷனை இல்லாமல் இந்த பாருங்க இதுல பின் ரிக்வெஸ்ட்ல சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் இருக்கு. இதுல நீங்கள் இந்த பின் ரிக்வெஸ்ட் பண்ணேக்குள்ள பின் ரிக்வெஸ்ட்ல போய் அதுல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று இமெயில் இருக்கு, போஸ்ட் இருக்கு. இமெயில சரியா அப்டேட் பண்ணின ஆட்கள் மட்டும்தான் அந்த இமெயில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ண வேணும். இல்லாத ஆட்கள் போஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்ல வரும். அப்ப இல்ல சிஸ்டத்துல சரியா உங்களோட இமெயில் அட்ரஸ் இல்லாட்டி இமெயில் அட்ரஸ் மச் இல்லைன்னு தான் வரும் உங்களுக்கு. அப்ப நீங்கள் முதலா கொடுக்கல போஸ்ட் கொடுங்க, போஸ்ட்ல உங்களுக்கு வரும்.
அதை எடுத்து பிறகு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண முடியும் இனிமேல். நீங்கள் பிறகு உங்களோட ப்ரொஃபைலை அப்டேட் பண்ண வேணும். அதில் சரியான இமெயில் அட்ரஸை கொடுத்தீங்கன்னா பிறகு ஏதாவது தேவை உங்களுக்கு பாஸ்வேர்டோ இல்லாட்டி எஸ்எஸ்ஐடியோ எதுவும் தேவையாண்டா நீங்கள் உடனடியாகவே ரிக்வெஸ்ட் பண்ணி இமெயிலுக்கு எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் அவசரமா தேவைன்னா நேரடியாக 5000 போய் அவசரமா எடுக்கலாமா? எடுக்கலாம். நீங்கள் அந்த ரிக்வெஸ்ட்டை கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும். ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பின் நம்பரை தருவணும். நாங்கள் கிட்ட இருக்கிற 5000 போய் எடுக்கலாம். இல்லாட்டி ஓவர் ஃபோன்லும் கேட்கலாம். சரி. ஓகே. இப்போ நாங்கள் இதில் போய் இந்த கோஆபரேட் ஓ பார்ட்னர்ஷிப் டேக்ஸ் பேர்ன்றதில் போகிறோம். ப்ரொசீட் டு லோக்கினுக்குள்ள போகிறோம். இது இப்போ இல்ல வெப்சைட் மெயின்டெனன்ஸ் போய் கொண்டு இருக்குது 9 to 10 என்றபடியால் நாங்கள் அடுத்த கட்டமா இதுக்குள்ள போக இயலாது. ஓகே ரைட். இப்போ நாங்கள் இதுக்குள்ள ஆன்லைனுக்குள்ள போக இயலாதுன்னு சொன்னா இல்லைன்னா சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறபடியால் இந்த நேரத்தில் நாங்கள் திருப்பி லொக்கினாக இயலாது. அது நீங்கள் லொக்கினாலும் இப்படித்தான் பெறும். என்னென்றால் இல்லை இந்த சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்ல இருக்கிறபடியால் ரைட். நாங்கள் பார்ப்போம் இதை எப்படி நாங்கள் இதுல சப்மிட் பண்றேன்னு சொல்லி. ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும் இதுல டின் நம்பர் இருக்குது, பின் நம்பர் இருக்குது, எஸ்எஸ்ஐடி இருக்குது, எஸ்எஸ்ஐடிக்குரிய பாஸ்வேர்ட் ஒன்று இருக்கும். அப்ப இவ்வளவும் இருந்தால் நாங்கள் இந்த இன்லேண்ட் வெப்சைட்ல இந்த கோஆபரேட் ஓ பார்ட்னர்ஷிப் டேக்ஸ் இதுல போய் நாங்கள் ப்ரொசீட் பண்ணின வேண்டால் உங்களுக்கு நார்மலான நேரத்தில் ஒரு இது ஒன்று வரும், ஆப்ஷன் ஒன்று வரும். உங்களோட எஸ்எஸ்ஐடியை கொடுத்து எஸ்எஸ்ஐடிக்குரிய பாஸ்வேர்டையும் கொடுத்து உங்களோட டின் நம்பரையும் கொடுத்தா சிஸ்டத்தில் லொக்கின் ஆகி உள்ளுக்கு போகலாம். அப்போ உள்ளுக்கு போனீங்க என்றால் அதில் கேட்டிருக்கிறது உங்களோட இந்த அதாவது எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் எவ்வளவு டோட்டலாக அந்த டேக்ஸ் கழிக்காத ஆட்களின் அதாவது எங்களை ஷெட்யூல் 3ல வார டோட்டல், ஷெட்யூல் 3ல வார டோட்டலுக்கான அமௌண்ட் எவ்வளோண்டு அதில் கேட்கும். நாங்கள் அந்த அமௌண்ட்டை கொடுக்க வேணும். அதாவது டேக்ஸ் கழிக்காத எம்ப்ளாயிஸ் நம்பர்ஸ் எத்தனை, அவைக்கான மொத்த பே பண்ணப்பட்ட மொத்த சேலரி எவ்வளோன்றதை நாங்கள் கொடுக்க வேணும். இதுக்கு பிறகு நாங்கள் கழிச்ச எம்ப்ளாயிஸ் டீட்டெயிலை கேட்கும், எவ்வளவு கழிச்சிருக்கிறோம். இது அதாவது சைபர்ல இருந்து 12 லட்சம் ரூபா வரைக்கும் சேலரி எடுக்கிற எம்ப்ளாயிஸ்கிட்ட எத்தனை பேர் இருக்கணும், அதுல எவ்வளவு டேக்ஸை நாங்கள் கழிச்சிருக்கிறோம், அவங்க சேலரி எவ்வளவு, டேக்ஸ் எவ்வளவு கழிச்சிருக்கிறோம். அடுத்தது 12 லட்சத்திலேருந்து 18 லட்சம் நினைக்கிறோம். அந்த ரேஞ்சில் இருக்கிற சேலரி எடுக்கிற எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர், அவைட்ட சேலரி எவ்வளவு, அவைட்ட கழிச்ச டேக்ஸ் எவ்வளவுன்றதை நாங்கள் இதுல அப்டேட் பண்ண வேண்டும். அப்ப இப்படி கொடுத்து கொண்டு போனதுக்கு பிறகு எங்கிட்ட அந்த அதாவது நாங்கள் ஷெட்யூல் 1ல எத்தனை பேருக்கு கழிச்சிருக்கிறோமோ அதுல நாங்கள் இப்படி இந்த எக்ஸல் ஃபைல ப்ரிப்பேர் பண்ணாமல் ஒரு 10 பேருக்கு உள்ளேன்னா நாங்கள் அந்த இல்லை வெப்சைட்லேயே நாங்கள் டைப் பண்ணி விடலாம். 10 பேருக்கு உட்பட்ட ஆக்கள் இந்த நம்பர்ஸ் என்றா அதுல டைப் பண்ணலாம். அப்படி 10 பேரை விட கூட வேண்டாம் இல்லாட்டி குறையண்டா கூட எக்ஸல் ஃபைலில் நாங்கள் செய்ய தெரிஞ்சிருந்தால் எக்ஸல் ஃபைலில் செய்துட்டு எக்ஸல் ஃபைலை அப்லோட் பண்ணலாம். இப்போ இந்த டைம் என்றபடியால் எனக்கு அங்கால போகிறதுக்கு பத்து மணி வரைக்கும் 9 to 10 அந்த சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் என்றபடியால் நாங்கள் இந்த சிஸ்டத்தை இப்போ அக்சஸ் பண்ண இயலாது. ஓகே, இதுக்குள்ள ஏதாவது
ஓகே, இதுல சப்மிட் பண்ண அப்புறம் நான் நினைக்கிறேன் அக்செப்ட் பண்ணப்பட்ட அதுக்குரிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமெயிலுக்கு வரும் அப்படியா? இல்ல உடனே எங்களுக்கு அதுல ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரிசீட் ஒன்று வரும். எங்களோட இமெயில் அட்ரஸ் சரியா இமெயிலுக்கும் வரும். நாங்கள் இமெயில் அட்ரஸ் சரியா அப்லோட் பண்ணி வச்சிருந்தோம் என்றால் எங்களோட இது ஒரு ஃபோன் நம்பரும் இமெயில் அட்ரஸும் இருந்தால் நாங்கள் பே பண்றது ரிட்டர்ன் சப்மிட் பண்றது எல்லாம் எங்களோட அந்த ஃபோனுக்கும் இமெயிலுக்கும் வந்து கொண்டு இருக்கும். 10 மணி வரைக்கும் இனி ஒன்றும் செய்யலாம். கிட்டத்தட்ட நாங்கள் 55 மினிட்ஸ் எங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் வேறு யாரும் டவுட்டுகள் கேட்க போறீங்கன்னா கேட்கலாம். எங்கட அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கிறத எங்க பார்க்கறது? அது அப்டேட் பண்றேன்டா. நீங்கள் அந்த உங்களோட சாதாரணமா அந்த நிறுவனத்துல இருக்குதானே, நாங்கள் இது பார்ப்போம் தானே, எங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து இந்த இதுல பாருங்க, இந்த ஆத்தரைசேஷன் ஆஃப் ஸ்டாஃப் ஃபண்ட் இருக்குதானே, இந்த ஆப்ஷன்ல போனோம்னு சொன்னால் இதுல எங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து அதுல ப்ரொஃபைல் உள்ளுக்கு போனதுக்கு பிறகு ப்ரொஃபைல் என்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இப்போ இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன்ல போனோம்னு சொன்னால் அங்க எங்களோட இமெயில் அட்ரஸ் நாங்கள் கொடுக்கக்கூடியதா இருக்கும். எங்களோட ஏதாவது மாற்ற வேண்டிய டீட்டெயில் இருந்தா அதுல போய் மாத்திக்கொள்ளலாம். ஃபோன் நம்பரோ இமெயில் அட்ரஸோ இல்லாட்டி ஏதாவது மாற்ற வேணுமெண்டா நாங்கள் அந்த ஆப்ஷன்ல போய் மாத்திக்கொள்ளலாம். ஓகே. ஓகே, இதை விட வேறு ஏதாவது ஹேபிட் பார்ட் 3க்கு போக வேண்டி வந்துட்டுது. என்னடா நாங்கள் கடைசி சப்மிஷனை முடிக்கல. இன்றைக்கு 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ண இயலாது தானே? ஓகே, எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவோம். மேலேயே இப்போ இன்றைக்கு மேலே எல்லாருமே அக்கௌண்டன்ஸ் தானே, அடுத்த கட்டம் வந்து பேயில பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ இது சம்பந்தமாக தேவைப்படுதுன்னு சொன்னால் மேலதிகமாக இது தேவைப்படுது, அப்லோட் பண்ணுறதுல சிரமம் ஏற்படும் சொன்னால் எங்களோட குரூப்புக்குள்ளே போடுங்க. நாங்கள் அதுக்கு அடுத்தடுத்த கிழமையில் நெக்ஸ்ட் வீக் இல்லாட்டிக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் இதை பார்ட் 3 செய்யணுமெண்டா இல்லை முன்னுக்கு விடுபட்ட விஷயங்களே தேவைன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே போடுங்க. பர்சனலாக போட்டாலும் சரி அல்லது குரூப்பில் போட்டாலும் சரி, செய்தாதான் நாங்களே செய்யக்கூடியதாக இருக்க முடியும். நான் நினைக்கிறேன் இன்றைய இது பார்த்துருக்கிறோம். வேறு யாராவது மேலதிகமாக கேட்கணுமெண்டா கேட்டுக்கொள்ளுங்க. நான் நினைக்கிறேன் தரிசனம் இன்றைக்கு நிறைய பேர் அமைதியாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் ப்ராக்டிக்கல் என்றபடியா நாங்கள் இந்த சிலபஸுக்குள்ள கேள்வி கேட்கணும்னு வரையறுத்து இருக்கிறதால எல்லாரும் கட்டுக்கோப்போடு இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அந்த வகையில இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த எல்லாருக்கும் நன்றி செலுத்துறதோட, கடந்த வாரம் இந்த வாரம் உட கவர்மெண்ட் வேலை வேணாமன்னு சொல்லிட்டு நோப்பையில இருந்தும் அதையும் பொருட்படுத்தாம எங்களோட சங்கத்துக்காக வேண்டி தந்து முன் வந்து வாலண்டியர் பண்ணி இந்த ப்ரோக்ராமை செய்ததுக்கு சங்கம் சார்பாகவும் எங்களோட தமிழ் மொழி பேசுகிற கணக்காளர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் பெரும்பாலான விஷயங்கள் விளங்கி இருக்கிறபடியா சப்மிஷன் மட்டும்தான் பெண்டிங்கா இருக்குது. 95% நாங்கள் ப்ரோக்ராமை முடிச்சிட்டோம்னு நான் நினைக்கிறேன். சப்மிஷன்ல ஏதாவது டவுட் இருக்குமெண்டா நீங்க தனிப்பட்ட முறையில தரிசனத்தை கேட்டாலோ அல்லது செய்யறவங்க யார்கிட்டையும் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளாம நம்புறேன். அதுக்கு முதல் இப்ப சொல்லப்பட்ட விஷயங்கள் டின் பின் SSID அதுக்குரிய பாஸ்வேர்டு வளத்தையும் நாங்கள் தெளிவா பெற்றுக்கொண்டு சப்மிட் பண்ணி பார்க்கக்குள்ள வர்ற எரரோட கேட்டோம்னா பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ அந்த வகையில இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தர்சன் சாரி, என்னடா இது எந்த மிஸ்டேக் இல்லை, சிஸ்டத்தின் மிஸ்டேக். எல்லாருமே அதிகமாக கேட்ட நீங்கள் இந்த சப்மிட் பண்றது எப்படின்னு சொல்லி நீங்கள் என்னடா கட்டாயம் தேவையண்டா, இதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த இது தேவையண்டா நான் அதை முடிப்பேன். நீங்கள் உங்களுக்கு தேவையண்டா நீங்கள் உதயநிதி கோஆர்டினேட் பண்ணுங்க. நான் அந்த சப்மிஷன் எப்படி செய்கிறேன்றதை கட்டாயம் காட்டித்தரேன். நீங்கள் அதுக்கு முதல் எல்லாரும் அந்த பின் நம்பர் எடுத்து SSID எடுத்து உங்களோட எக்ஸல் ஃபைலை ப்ரிப்பேர் பண்ணி வையுங்க. உங்களுக்கு அதில் பெரிய கஷ்டம் இல்லை. அங்கே ஆன்லைனுக்குள்ள போய் சப்மிட் பண்ணுறதுல பெரிய கஷ்டம் இல்லை. அப்படி தேவை என்றால் நான் இன்னொரு நாளைக்கு நான் கட்டாயம் அதை காட்டித்தரேன், எப்படி நாங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுன்றதை காட்டித்தரேன். உண்மையிலே இன்னும் ஒரு மேலதிக தகவலை சொல்லணும். எங்களோட யூனியன் வந்து புத்தூட்டப்பட்ட பிறகு செய்த முதலாவது சிங்கள மீடியா ப்ரோக்ராம் வந்து இந்த எபிக் சம்பந்தமானது. ஸோ அது செய்த உடனே தமிழ் மீடியத்துல ப்ரோக்ராம் செய்யணும் என்று சொல்லி எங்களோட யூனியன்ல உள்ள சிங்கள மொழி மூல கணக்காளர்களே சொல்லி இருந்தது. நாங்கள் பக்கத்துக்குள்ளேயே எண்ணெயை வச்சுக்கொண்டு வெளியில எல்லாம் கொஞ்ச நாள் தேடி தெரிஞ்சனா
அதுல தெரிஞ்சிருந்து கூட நாங்கள் உடனே அடையாளப்படுத்த இல்லாம ஒரு 4 ப்ரோக்ராம் பிறகுதான் அதில் கொண்டு வரக்கூடிய சூழல் வந்திருந்தது. ஸோ அதுக்கும் சொரியும் சொல்லிக்கொண்டு வந்து செய்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். எதிர்காலத்திலையும் இது சம்பந்தமான இது மேலதிக தகவல்கள் அல்லது டெக்ஸ்டில் உள்ள வேற மாற்றங்களோட சேர்ந்து இந்த அப்லோடையும் செய்யக்கூடியதாக வந்து ஒரு ப்ரோக்ராம், ஒரு குறுகிய ப்ரோக்ராம் செய்யலாம்னு நம்புறேன். அந்த வகையில் வல்ல பொறுமையா இருந்த வளவாளருக்கும் எங்களோட சக கணக்காளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. குட் நைட் எல்லாருக்கும். நன்றி. Recording stopped. நன்றி.